வணக்கம் நண்பர்களே. கைப்பற்றத்துல போட்டு பெருசா அறுவடை எதுவும் எடுக்க முடியல. மண் கலவை, ரெடிமேட் மண் கலவை வாங்கியிருந்தேன் ஆர்கேப்பட்டதுல இருந்து. அது ஓரளவுக்கு தான் வந்தது. அப்புறம் உரம் கூட எனக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செடிகளுக்கு சத்து கொடுக்கணுன்றதுல எனக்கு பெருசா தெரியல. ஏற்கனவே போன பதிவுலேயே சொல்லியிருந்தேன்ல, அது எல்லாமே எனக்கு அனுபவம். இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து மண் கலவை தயார் பண்ணேன்னு சொல்லிட்டு போன மாசம் தயார் பண்ணிட்டு இருக்கும். தை மாசம் வந்து மண் கலவை ரெடிமேடா வாங்கிட்டு வந்தேன். அப்படியே தொட்டியில போட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த தடவை வந்து செய்யணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா மொத்தமே வந்து போன தடவை வந்து 15 பையோ ஏதோ போட்டிருந்தேன். இந்த தடவை ஒரு 30 பை கிட்ட தயார் பண்ணிருக்கோமா. நானே வந்து கோகோபீட் கட்டி வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அதை வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு மேல தண்ணியில போட்டு ஊற வச்சு அது கருத்து போற வரைக்கும் விட்டு அப்புறமா தான் எடுத்தேன். அப்புறம் மண்புழு உரம் வந்துட்டு வெளியே வாங்கினேன். அப்புறம் இந்த பயோ ஸ்லக்குன்னு சொல்லிட்டு அதுவே திட அதாவது எருங்களே வந்து அவங்க மீத்தேன் கேஸ் எடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு உரம் வாங்கி தராங்க. அதுல வெறும் மாட்டு சாணம், கோழி சாணம், ஆட்டு சாணம் இந்த மாதிரிதான் இருக்கும். அதுலையுமே மீத்தேன் எடுத்த பிறகு அதுவும் வந்துட்டு ஒரு 300 கிலோ வாங்கிருந்தேன். மொத்தமா போட்டு மாடியில ஒரு ஆளா வேலை செய்ய முடியாது, என் பசங்களையும் மாடிக்கு கூப்பிட்டேன். ஆனா பாருங்களேன், 365 நாளும் வீட்டுல நான் ஃப்ரீலான்சர் தான். கம்ப்யூட்டர்லயே உட்காந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு இந்த மண்ணை நாங்க பரட்டி எடுக்கிறதுக்குள்ள என்னவோ எப்படி சொல்றதே தெரியல. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து போச்சு. உடம்பெல்லாம் என்னவோ அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம உடம்பு வந்து உடம்புக்கு வேலை கொடுக்காம கொள்ளாம நம்ம உடம்பு எப்படி வச்சிருக்கோம்னு. உடற்பயிற்சி செய்யறதுக்கும் நம்ம வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. பெருசா உடலுக்கு உழைப்பு கொடுக்குற மாதிரியான வேலைகளும் கிடையாது. எல்லாம் சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க்காவே போறதுனால உடம்புக்கு எதுவும் வேலை கொடுக்கறது இல்ல. அப்படியே பழகி போயிட்டோம்ல. இப்போ இந்த மண்ணை எடுத்து நாங்க மண் வெட்டியை வச்சு மிஞ்சி போனா என்ன ஒரு 500 கிலோ வரும்னு நினைக்கிறேன். மொத்தமா சேர்த்து ஒரு 300, 150, 300, அது ஒரு ஒரு 500, 600 கிலோ மொத்தமா இந்த மண்ணு உரம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 600 கிலோ கிட்ட வரும். இதை நாங்க மண்வெட்டியை வச்சு பெரட்டுறதுக்குள்ள கொஞ்சம் ஈரமா வேற இருக்குல்ல. செம்மண் வந்து நான் என்ன பண்ணேன், போன தடவை செம்மண்லாம் இல்லை. நான் இந்த தடவை வந்து நான் நம்ம மாதவரத்துல போயிட்டு கவர்மெண்டோட தோட்டக்கலை துணி இருக்கு, அதுல போயிட்டு செம்மண்ணும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் போட்டுதான் வந்து இப்போ பெரட்டணும். அது ஈரமா இருக்கிறதுனால மண்வெட்டி வச்சு எல்லாம் பெரட்டவே முடியல. உடம்பு கை கால் அப்படி வலிக்குது. ஒரு இப்போ வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, மொத்த மண்ணியும் வந்து தெற்குல இருந்து வடக்குல இருந்து தெற்காலன்னு சொல்லிட்டு ஒரு 6 தடவை நாங்க பெரட்டியிருக்கோம் மொத்தமா. ஒரு தடவை பெரட்டுறதுக்குள்ளவே நாங்க சோர்ந்து போயிட்டோம். முதல் தடவை செஞ்ச போது ஒரு தடவை தான் பெரட்டணும். பெரட்டும் போதே நானும் என் பையனும் வந்துட்டு, அவனை கூட சொல்லக்கூடாது, அவன் ஃபுட்பால் விளையாட போவான், அதனால அவன் வந்துட்டு கொஞ்சம் தெம்பதான் இருந்தான். எனக்கு சுத்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை பெரட்டினதுக்கே அப்பா சாமி என்னை விடுங்க, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். கூட்டிட்டு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதியமா திரும்ப ஒரு 2 மணிக்கு மேலதான் மாடிக்கு வந்தோம். 2:30 மணி போலதான் மாடிக்கு வந்தோம். 2:30 கூட இல்ல, ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். மாடிக்கு வந்து திரும்ப செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் தெம்பா இருந்து சாப்பிட்டுட்டு வந்தோமா, ரெஸ்ட் எடுத்துட்டு வரவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. அது கூட என்னால் தொடர்ந்து எல்லாம் செய்ய முடியல. இந்த நீங்களே இந்த வீடியோல பார்த்தே தெரியும். கொஞ்ச நேரம் செய்வேன் அப்புறம் நின்றுவேன், திரும்ப கொஞ்ச நேரம் செய்வேன் அப்புறம் நின்றுவேன், திரும்ப கொஞ்ச நேரம் செய்வேன் அப்புறம் நின்றுவேன். இதுல ஒரு சரியான காமெடி என்னன்னா, நானு ஒரு 30 விழுக்காடுல இருந்து 40 விழுக்காடு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பையன் வீட்டுக்கு இதை செய்யறான். இங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, சின்னதா இந்த பொருள் மாதிரி ஒரு வச்சுட்டு கையில அவனும் கலக்கிறாங்களாம். இப்படி இந்த வீடியோ நாங்க செய்யறதே ஒரு 2.5, 3 மணி நேரம் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அம்மா இங்க இருந்து அங்க இருந்து இந்த பக்கம் போறது அந்த பக்கம் வர்றது, நடுவில் வேற எங்களை வேற நான் ஆடியோல கட் பண்ணிட்டேன். நடுவுல எங்களை வேற, என்ன நீங்க அப்படி பண்றீங்க, நீங்க எப்படி பண்றீங்க, இது அங்க பண்ணு அது இங்க பண்ணுன்னு நொட்டை வேற சொல்லிட்டு இருப்பாங்க இந்த அம்மா. சரியான நல்ல காமெடியா இருந்தா. அந்த ஒரு நாள் வந்து எப்படி சொல்றது, பசங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவம், எனக்குமே வந்து இத்தனை வருஷத்துல நாங்க இந்த மாதிரி பசங்களோட சேர்ந்து வேலை செய்யறோம். நாங்க சாதாரண வீட்டுல விளையாடுவோம், வேற விளையாட்டு எல்லாம் பண்ணுவோம், விளையாடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறதுன்றது அது ஒரு மாதிரியான நல்ல மகிழ்ச்சியான தருணம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ இதெல்லாம் நாங்க இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சு அந்த பை இருக்குல்ல, இந்த செடி வளர்க்கறதுல பை இருக்குல்ல, பையில எல்லாத்தையும் போட்டு நாங்க அன்னைக்கு நிரப்பி வச்சுட்டோம். கிட்டத்தட்ட இது வந்து நான் வீடியோ எடுத்து ஒரு மாசம் மேலே ஆயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மண்ணெல்லாம் இப்போ வந்து தயாரா இருக்கு. மண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மீன் அது இதெல்லாம் தெளிச்சு அந்த ஒரு மாசத்துக்கு இந்த மண்ணை வந்து நான் இப்போ வரைக்கும் பக்குவப்படுத்திருக்கேன்.
விதை நாத்தம் வந்து போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை இல்ல, அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நம்ம தாய்வன் பிரதீப் குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து தான் விதைகள் வாங்கினேன். ஒரு 19 வகையான விதைகள் வாங்கியிருக்கேன். தக்காளி, கத்தரி, வெண்டை, அப்புறம் தக்காளி, கத்திரி, வெண்டை, அப்புறம் கீரை வகைகள் ஒரு 2 கீரை வகை வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று கூட பப்பாளி வாங்கினேன். இதெல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்கி இப்போ இதுதான் நம்ம இந்த வருஷம் தோட்டத்தில் போட போறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா போன வருஷம் பண்ணதுக்கும் இந்த வருஷம் பண்ணதுக்கும் வந்து போன ஜனவரிக்கு பண்ணதுக்கும் இந்த ஆடி படத்துக்கு பண்ணதும் நிறைய அனுபவம். நிறைய நான் வேற இப்போ உரம் வேற செஞ்சு வச்சிருக்கேன். மளிகை கடையில இருந்து தினமும் போயிட்டு காய்கறிங்க கழிவா விட்டு வீணா போகுதுல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குட்டி குட்டியா போட்டு வெயில்ல காய வச்சு ஒரு பக்கம் அது வேற வச்சிருக்கேன். நல்லா வெயில்ல காய வச்சு மொறு நைட்டு தூள் தூள் ஆயிடுச்சு, அதெல்லாம் அது ஒரு பக்கம் வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம சாதாரணமா டப்பால போட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டு அப்புறம் தயிர் மோர் தெளிச்சு நாடு சட்டெல்லாம் தெளிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வேற ஒரு 90 நாளைக்கு மேல அது கம்போஸ். எனக்கு 90 நாளைக்கு மேல ஆயிடுச்சு கம்போஸ்ட் ஆகுது. எல்லாரும் 45 நாள்ல எல்லாம் கம்போஸ்ட் பண்றாங்க. ஆனா நான் முதல் தடவை பண்ணேன், எனக்கு 90 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்பதான் வந்து அது நல்லா மக்கி நல்லா இது மண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அந்த காய்கறிகள் எல்லாம் அவரைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், ஆப்பிள், அப்புறம் மாதுளப்பழம், இது எல்லாமே அவர் கொடுத்தாரு. காய்கறி கடை அடிக்கடி வாங்கிட்டு வந்து போடுவோம்ல, எல்லாமே போட்டு இப்போ வந்து எப்படி இருந்தா அது காய்கறின்ற மாதிரி தடமே தெரியல. எல்லாம் தூள் தூளா இருக்குது. அந்த மாதிரி பண்ணி அது ஒரு அரை பக்கெட் கிட்ட எனக்கு நிரம்பி இருக்கு. அரை பக்கெட்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20 கிலோ கிட்ட வரும் அதுவே. அது இருக்கு. இப்போ இவ்வளோத்தையும் போட்டு இப்போ மண்கலவெல்லாம் தயார் பண்ணிட்டு மண்கலவை ரொம்பவே எப்படி சொல்றது, சத்துக்கள் நிறைந்த மண்கலவையாக தான் இருக்கும் இந்த தடவை. நான் வந்து போன வீடியோவில் கூட போட்டுன்னு நினைக்கிறேன். தானாவே ஒரு சில மண்கலவை நான் செஞ்சு வச்சிருந்ததுல வந்து ஒரு 5-6 தக்காளி செடி முளைச்சிருந்தது, அப்புறம் வெண்டை ஒன்று, அப்புறம் அவரை செடி ஒன்று முளைச்சிருந்தது. எல்லாத்தையும் எடுத்து இந்த மண்கலவையில தான் நட்டு வச்சேன். ஒரு 25 நாள் கிட்ட ஆக போகுது. எல்லாமே ரொம்ப செழிப்பா சூப்பரா வளர்ந்துருக்கு. எவ்வளவு கத்திரிக்காய் கூட ஒண்ணு வச்சிருந்தேன், அதுவும் வந்துட்டு இலெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வளருது. என்ன அடுத்து இப்ப பாருங்க சண்டை வேற எங்களுக்குள்ள. இப்ப வீட்டுக்குள்ளதான் சண்டை போட்டு நான் மாடியில வந்து சண்டை போட்டுருக்கேன். தொல்லை வீட்டுக்குள்ளேயும் தாங்க முடியல, இங்கேயும் தாங்க முடியல. நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஆனா சரி, இப்போதைக்கு இந்த இது வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடா வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பாருங்க திரும்ப டயர்ட் ஆயிட்டு சொல்லிட்டு கை காலெல்லாம் தெளிச்சுட்டு தண்ணி குடிக்க போறோம். எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இது டீ குடிக்க போறதா தண்ணி குடிக்க போறதான்னு தெரியல. அதிகமா தண்ணி தான் குடிக்கிறதுக்கு போறோம். ஏதோ ஸ்டெம் எடுத்து வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, தண்ணி தான் குடிக்க போறோம். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப வேலையை தொடங்கும். நல்லா இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி வீடு வாய்ப்பு கிடைச்சவங்க, மாடி தோட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருமே தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. நம்ம நான் சின்ன வயசுலாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போல்லாம் கடைகளில் போய் நீங்கள் காய்கறி வாங்கறதுக்கே பயமா இருக்கு. எந்த காய்கறியை சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதோ இல்லையோ, நோய் நொடிகள் வந்து கணக்கில்லாத வரும் பொழுது. ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு காய்கறிகள் நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். இங்கேதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோயம்பேடு இந்த சந்தைகள், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் எப்படி அடிச்சு வைக்கிறாங்க. நம்ம வீட்டில் போயிட்டு கடையில போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து நம்ம கழுவும் போதே நிறைய காய்கறிகள்ல வித்தியாசம் தெரியுது. ரெண்டாவது நான் கருப்பு திராட்சை வாங்கிட்டு வருவேன் எப்பவுமே ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு. அது கருப்பு திராட்சை வாங்கிட்டு வந்து கழுவுனீங்கன்னா பார்த்து சக்கசவைன்னு அது மேல இருந்து சாயம் போகுது. ஏன்னா அவ்வளவு சாயம் போடுறாங்க. இந்த மாதிரிதான் நிறைய பச்சை பட்டாணி வாங்கினா கூட அதுலயுமே வந்து நிறைய இந்த மாதிரி தான் போடுறாங்க. பார்க்கும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஆடித்தோட்டம் போட்டு அதன் மூலியமா காய்கறி எடுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைகளுக்கு காசு பணத்தை சேர்த்து வைக்கிறோன்றது ரெண்டாவது பட்சம். ரெண்டாவது முதல்ல வந்து ஆரோக்கியத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆரோக்கியம் எங்க இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம காய்கறி சாப்பிட்றது வந்து. நாங்க எங்க வீட்டுல வந்து பல வருஷம் ஆகுது இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து செக் இருக்கு. அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுல எதுவா இருந்தாலும் செக் எண்ணெய் மட்டும்தான். ஒண்ணு ஒரு மாசம் கடலை எண்ணெய் வாங்கினா ஒரு மாசம் நல்லெண்ணெய் வாங்குவோம். அப்படி மாத்தி மாத்தி சமைக்கிறது. ஒரு மாசம் கடலை எண்ணெய், ஒரு மாசம் நல்லெண்ணெய், ஒரு மாசம் கடலை எண்ணெய், ஒரு மாசம் நல்லெண்ணெய். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து எனக்கு 400 ரூபாய் வருது. ஒரு மாசத்துக்கே வந்து எங்களுக்கு 3 லிட்டர் நல்லெண்ணெய் தான் தேவைப்படுது. 3 லிட்டர் நல்லெண்ணெய்னா மிஞ்சி போனா ஒரு 1200 ரூபாய் 1800 முடிஞ்சிடும். கடல் எண்ணெய் இருந்தா ஒரு 900 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா இந்த 900 ரூபாயும் 1400 ரூபான்றது நம்ம பெருசுன்னு நினைச்சிட்டு போய் இந்த ரீஃபைண்ட் ஆயில் வாங்க 2000 வாங்கணும்னு வாங்கணும் அப்படின்னா நாளை பின்ன மூட்டு தேய்மானம், மூட்டு எலும்பு பிரச்சனை, ஹை கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான பிரச்சனை, அப்புறம் பிபி வருது. இது எல்லாத்துக்கும் அதி முக்கியமான காரணமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாலே இந்த சமையல் எண்ணெய் தான். சமையல் எண்ணெய் கிடையாது, அதான் லிக்விட் பராஃபினை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எசன்ஸை கலக்கி உனக்கு கடையில தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேர் சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் நமக்கு எப்போ எனக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு நான் உடனே மாத்திட்டேன். ஆஹா, இதெல்லாம் வந்து எண்ணெயே கிடையாது, நம்மளை ஏமாத்துறாங்க, இதனால சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வரைக்கும் அந்த எண்ணெயெல்லாம் வாங்குறதே கிடையாது. வெறுமே நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு எங்க வீட்டுல வந்து ஒரு 6 பேர் இருக்கோம். நாங்க 6 பேருக்கு எங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சமாவே வந்து ஒரு 3 லிட்டர் எண்ணெய் தான் தேவைப்படுது. என்னைக்காவது ஒரு சில நாள் வீட்டுல பூரி இது மாதிரி எதாவது செஞ்சுட்டாங்க, பூரி மாதிரி செய்யறாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இன்னொரு 6 லிட்டர் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது தவிர்த்து மற்றபடி 3 லிட்டர் வந்து தாராளமா போதும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து காசு எதுல சீக்கிரம் பண்ணணும், நம்ம சீக்கிரம் பண்ணணும். இப்போ நான் மட்டும் இதுல செலவு பண்ணாம வந்தேன்னா எனக்கு இப்போ 8 வயசாகுது. இது வரைக்கும் கொலஸ்ட்ரால் கிடையாது, பிபி மாத்திரம் யாரும் கிடையாது. வீட்டுல யாருக்குமே அது மாதிரிலாம் இல்லை. எங்க மாமியாரும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்குமே அந்த மாதிரி நாங்க பெருசாலாம் இது மாதிரி பிபி கொலஸ்ட்ரால் எதுவுமே கேர் பண்றது கிடையாது. ஏன்னா நாங்க சாப்பிட்றதுல வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அது சரியா போகுது இல்லை. அவ்வளவுதான் மக்களே. இது வந்து சும்மா ஒரு வீடியோ ஒன்று போடணுன்றதுக்காக போட்டு விட்டுருக்கேன். எங்களோட அனுபவம் தான் இது. இது வந்து மற்றவங்களுக்கு இது எப்படி உதவும் இல்லவோ தெரியல. ஆனா நாளை பின்ன இந்த வருஷம் இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ என் பையனும் என் பொண்ணோட நாளை பின்ன வளர்ந்து கலந்து அவங்க பெருசாகிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது கூட அவங்களுக்கும் வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம், சந்தோஷம்ன்றது இருக்கும். ரெண்டாவது அவங்களோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே உறுதுணையா இருக்கும். இவங்க இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கறது என்னன்னா, எப்படியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் சரி, உங்களோட காய்கறிகளை உங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பிள்ளைங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். அரிசி கூட நான் ஊர்ல இருந்து விவசாயிங்க கிட்ட அரிசி வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க கடைகளை இந்த சாதாரணமா விற்கிற அரிசி எல்லாம் வாங்குறது கிடையாது. நாட்டு ரக அரிசி மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதுங்க வந்து பயன்படுத்துங்க. அதுக்கு இப்போ வாழ்வியல் தெரிஞ்சிருச்சு. இப்போ இப்படிதான் இல்லை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்களுமே வந்துட்டு இப்போ வெளியெல்லாம் போனா எங்க வீட்டுல இருந்து சிக்கன் செய்யறது, நான் கோழின்னு செஞ்சா பிராய்லர் கோழின்றது என்னைக்குமே தொட மாட்டோம். நாட்டுக்கோழி செய்வோம். அது கூட கடையில வைக்கிற நாட்டுக்கோழில நான் செய்ய மாட்டோம். இங்க வீட்டுல வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி வளர்க்குறவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற கோழியை மட்டும் நாங்க வீட்டுல செய்வோமே தவிர்த்து மற்றபடி இந்த பிராய்லர் கோழி செய்யறதே கிடையாது. அது பல வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு செய்யறது நிறுத்தி. ஆட்டுக்கறி செய்வோம். மீன் பெரும்பாலும் மீன் தான் இருக்கும் வீட்டுல. அது கூட நான் கடல் மீன் தான் வாங்கிட்டு வருவேன் பெரும்பாலும். இந்த ஐஸ் போட்டு வைக்கிறது, இந்த ஆந்திரால இருந்து வர மீன்லாம் கூட தவிர்த்துருவோம். எறா கூட நாங்க வாங்குறேன் அப்படின்னா வளர்ப்பு எறா வாங்க மாட்டோம். கடல் எறா, பழவேற்காடு எறா அந்த மாதிரி எறா தான் வாங்குவேன் தவிர்த்து இங்க தொட்டியில வச்சு வளர்ப்பாங்க, வளர்த்து விற்கிற இறாங்கள்லாம் கூட வாங்கி சாப்பிடக்கூடாது. கூட ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா அதுக்கு தீவனம் வந்துட்டு இவங்களே வந்து அந்த இறா வேகமா வளரணும், குட்டி போடணுன்றதுக்காகவே வந்து இவங்க தீவனம் இவங்க போட்டு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தீவனம் போட்டு வளர்க்குற பொருட்கள் எதுவுமே நம்ம இப்ப எப்படி செடியில உரம், செயற்கையான உரம்லாம் போட்டு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த வளர்க்குற இறால கூட அவங்க போடுற தீவனங்கள்லாம் வந்து நல்லதில்லை. நம்ம கோழி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த இறாவை கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கும் போது அதுவுமே ரொம்ப ரொம்ப கெடுதலானதுதான். இந்த பிராய்லர் கோழி எந்த அளவுக்கு கேடானதோ அதுக்கு சமமானதுதான் வந்து இந்த பண்ணையில வளர்க்குற இறாங்க. அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, பண்ணையில வளர்க்குற இறாவோ பிராய்லர் கோழியோ நம்ம சாப்பிடக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். அவ்வளவுதான் நண்பர்களே. சும்மா ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக போட்டேன். நாங்க எப்படி எங்களோட மாடி தோட்டத்தை சரி தயார் பண்ணோன்றது மற்றவங்களுக்கு தெரியப்படும். அதே சமயம் நாங்களுமே வந்துட்டு ஒரு நினைவா தோட்டத்துக்காக போட்டுருக்கேன். பாருங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்து நம்ம மாடி தோட்டத்துல காய்கறி வளர்றது, விதையிறது, இப்ப நாத்து எல்லாம் ரெடி ஆயிருக்கு. இந்த அநேகமா இந்த ஒரு வாரத்துல வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை போல நாத்து எடுத்து தொட்டிகளை நட ஆரம்பிச்சிடும். அப்படி வச்ச உடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அந்த பதிவையும் வந்து நான் இந்த வலைவலி பக்கத்துல பதிவா போறேன். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மளோட வலைவலி பக்கத்துல இணைந்திருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் வந்து வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.